என் செல்ல குழந்தையே, அமாவாசை இரவில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன். ஆனால் அதுவும் சாதாரண விஷயத்திற்கல்ல என் பிள்ளை. நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு அதிசக்தி முக்கியமான விஷயத்தை இன்றே உனக்கு சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் சில விருப்பங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க உனக்கு உதவிகளை செய்ய ஒருவர் தயாராக இருக்கின்றார். என் பிள்ளையே, அவர் ஏற்கனவே அந்த உதவியை உனக்கு செய்து கொடுத்து விட்டார். அவர் யார், அவர் என்ன உதவியை உனக்கு செய்து கொடுத்து விட்டார் என்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய். நல்லதை செய்ய நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றது. இதை அறியாமல் என் பிள்ளை நீ உனக்கு நடப்பது உன் நல்லது என்பது தெரிந்து கூட இருந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீ கேட்ட விஷயத்தை இப்போது நிறைவேற்றி கொடுத்து விட்டு அவர் சென்று விட்டார். ஆனால் உனக்கு கிடைத்தது தெரிந்திருக்கின்றதா இல்லையா என்று உனக்கே புரியவில்லை. நீ அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை. அதனால்தான் இனிமேல் அதை பற்றி நீ கவலைப்படாதே. நீ நினைத்த விஷயம் உனக்கு கிடைப்பதற்கான அத்தனை உதவிகளும் இவர்கள் செய்து விட்டார்கள் என்பதை உனக்கு விளக்குவதற்காகத்தான் இன்று இந்த தாயானவள் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நல்ல விஷயங்கள் எல்லாம் உடனுக்குடன் எல்லோருக்கும் நடந்து விடாது. எல்லோரு வாழ்க்கையிலும் அதுவும் நினைத்தவுடன் கிடைத்து விடாது. ஆனால் உனக்கு அது கிடைப்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் இருக்கின்றது என்பதை, உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடப்பதற்கான அத்தனை சாத்தியமாக கூறுகளும் ஏற்படுகின்றன என்பதை பெறுவதற்காக இத்தனை தகுதியோடும் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். இப்போது இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்காக அத்தனை உதவிகளையும் நீ வேண்டிய ஒருவர் உனக்கு கொடுத்து விட்டு சென்று விட்டார். என் பிள்ளை, இந்த அமாவாசை இரவில் இந்த தாயானவள் என்னை கண்டவுடன் நீ முதலில் மனதிற்குள் நம்பிக்கை கொண்டால் அம்மா நிச்சயமாக நமக்கு நல்ல செய்தி கொடுப்பாள். அது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதானே என் பிள்ளை நீ என்னை தேடி வந்தாய். நிச்சயமாக இந்த எண்ணத்தை நான் எப்போதுமே பொய் உரைக்க மாட்டேன். நிச்சயமாக உனக்கு நினைத்ததை உன் கைகளில் கொடுத்து வந்து கொடுப்பேன். எந்த நேரத்திலும் நான் உன்னை விட்டுவிட நினைக்க மாட்டேன். என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும், எது செய்ய வேண்டும், அதை எப்போது கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் நான் நன்கு அறிந்து விஷயம்தான். நான் உனக்கு தர வேண்டும் என்று மனதார பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் உனக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைப்பதை மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ என்னிடம் உதவிகள் கேட்டிருந்தாலும் இவர் உனக்கு இத்தனை உதவிகளை செய்துவிட்டு சென்றிருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமோ? அவருக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு பிணைவு அவர் வேறு யாரும் கிடையாது. உன்னுடைய உறவான ஒருவர் தான். இன்று அவர் உனக்கு அவர் செய்து கொடுத்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்று இப்போது இந்த தாயானவள் உனக்கு நிச்சயமாக சொல்கின்றேன். என் பிள்ளையே, நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ முதலில் சரியாக புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடந்திருக்கின்றதா இல்லையா என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு நான் இவர்கள் செய்த உதவி என்னவென்று உனக்கு தெரிய வரும். என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்திற்கு வந்த இவர் இன்று உன் இல்லத்தில் இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் கண்டறிந்து விட்டு மனதில் வேதனைப்பட்டு உண்மையை உன் இல்லத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் மனதை மிகுந்த வேதனை நிச்சயமாக தள்ளிவிட்டது. நீங்கள் படுகின்ற கஷ்டங்கள், நீங்கள் படுகின்ற வேதனைகள், இவையெல்லாம் அவர்கள் மனதிற்கு நிச்சயமாக வேதனையை கொடுத்தது. தெய்வம் உன்னை
துணை நின்று உனக்கான அத்தனை விஷயங்களும் முழுமையாக செய்து கொடுக்க தயாராக இருந்தாலும் அவர் உனக்கு மிக நெருக்கமானவர் என்பதால் உன்னுடைய கஷ்டங்களை பார்த்து அவர் கண்ணீர் வடிக்கின்ற நிலை வந்துவிட்டது. இந்த சூழ்நிலையில் கூட நீ எப்படி இதையெல்லாம் சமாளித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய்? அவருக்குள் எண்ணங்கள் தோன்றிவிட்டது. இனிமேலும் தாமதிக்க கூடாது, இவர்களுக்கு உடனே இதையெல்லாம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைத்து விட்டார்கள். இந்த விஷயத்தை எல்லாம் நாளை விடியலில் உனக்கு தெரிய வரும் என்பதை உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது என்று என் பிள்ளை, நீ உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் தான் இதை செய்திருக்க முடியும் என்றால் அது யாராக இருக்க முடியும்? இந்த நாளில், இந்த அமாவாசை நாளில் உன் இல்லத்தில் உனக்கு உதவிகளை செய்து கொடுத்தது உன்னுடைய முன்னோர்கள் தான். உன்னுடைய இல்லத்திற்கு இறந்து போனவர்கள் ஆத்மார்கள் தான் வழங்கி உனக்கு இத்தனை வேண்டுதலும் நிறைவேற்றி கொடுக்க அத்தனை முயற்சியும் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, அவர்கள் தேவ திட்டம் உனக்காக வேண்டுதல்களை வைத்திருக்கின்றார்கள். இல்லை என்றால் அவர்கள் இருக்கும் போதே தெய்வ திட்டம் என்னுடைய வருங்கால சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும் என்று வேண்டுதலை வைத்து விட்டுதான் சென்றிருக்கின்றார்கள். அதனால் தான் என் குழந்தை, நீ எதற்கும் வருந்தாதே. பல நாட்கள் நல்ல மாற்றங்களை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். உன் குடும்பத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகளை களைந்து அங்கே ஒற்றுமை ஏற்பட செய்திருக்கின்றார்கள். பல நல்ல விஷயங்கள் உன்னை சுற்றி நடப்பதற்கான அத்தனை சாத்திய கூறுகளும் உருவாக்கி இருக்கின்றார்கள். என்ன நடக்கின்றது நாம் பார்க்கலாம் என்று யோசிக்கின்ற அளவிற்கு உனக்கு பல நல்ல விஷயங்களை செய்திருக்கின்றார்கள். நீயே வியந்து பார்க்கின்ற அளவிற்கு, நீயே நமக்காக இதுவெல்லாம் நடக்கிறது என்று நினைக்கின்ற அளவிற்கு பல நல்ல விஷயங்களை அவர்கள் செய்து கொடுத்து விட்டார்கள். இனிமேல் இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாம் உனக்கு நன்மைக்காகத்தான் கொடுக்கத்தான் இந்த முன்னோர்கள் வருகின்றது. எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு முழுமையாக சந்தோஷத்தை கொடுத்துதான் வருகின்றார்கள். அது போன்றுதான் உன் இல்லத்தில் இருந்து இறந்த அமாவாசை நாளில் அவர்கள் செய்து கொடுத்த விஷயங்கள் என்னவென்று இப்போது உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்றேன். என் பிள்ளையே, பல நாட்களாக உன் மனதை ஆட்டி படைத்த ஒரு விஷயம், உன் மனதிற்குள் தேவையற்ற எண்ணங்களை தூக்கி சுமக்க வைத்த ஒரு விஷயம் இப்போது உன் மனதிலிருந்து இறக்க போகின்றது. அதாவது தேவையில்லாத தூக்கி எதற்கு சுமக்க வேண்டும்? காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் தூக்கி சுமப்பதனால் என்ன பலன் என்பதை உனக்கு தெரிய வைப்பதோடு மட்டுமல்லாமல், நீ இதை எதற்கு மேலும் மேலும் தூக்கி சுமப்பாயானால் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களிலும் உனக்கு தெரியாமல் போய்விடும் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் பல நன்மைகளும் நடக்கப் போகின்றது. நீயாகவே இந்த குழப்பத்தில் இருந்து மீண்டும் வரப்போகின்றாய். நீயாகவே இந்த குழப்பத்தை நமக்கு ஏற்படுத்தியது யார் என்பதை தெரிந்து கொள்ளப் போகின்றாய். பல நல்ல விஷயங்கள், பல போலி மனிதர்கள் என்று எல்லோரையும் நாளை விடியலில் நீ அடையாளம் காண போகின்றாய். என்ன நடந்தது? நம் வாழ்க்கையில் எதற்காக நமக்கு இத்தனை சோதனைகள், இத்தனை கஷ்டங்கள் என்று அழுது புலம்பி கொண்டிருந்தாய் அல்லவா? இவை எல்லாவற்றிற்கும் விடுவு காலம் பிறக்க போகின்றது. நடந்தது எல்லாம் சிலரின் சூழ்ச்சியில் என்பதை உனக்கு தெரிய வைக்கத்தான் உன்னுடைய முன்னோர்கள் பல முயற்சிகளை செய்திருக்கின்றார்கள். இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கப் போகின்றது. என் பிள்ளையே, எல்லா சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மாறிவிட்டது. இனி உன்னுடைய நிலைமை எல்லாம் தலைகீழாக மாறப் போகின்றது. நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகள் என்ற எல்லாவற்றிற்கும் இருந்து இனிமேல் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்த போகின்றாய். கஷ்ட நஷ்டங்களை கடந்து என் பிள்ளை இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்காக மிக பெரிய தெளிவினை பெற்றுவிடத்தான் போகின்றாய். நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. இதற்கு மேலும் நீ வேதனைப்படவும் வேதனை அனுபவிக்கவும் சோதனை அனுபவிக்கவும் எதுவும் இல்லை. சந்தோஷமாக இருந்து உன்னுடைய முன்னேறுகளுக்கு உன்னை காண வரும் நேரம் உனக்கு
விட்டு செல்வார்கள். இவையெல்லாம் அவர்கள் எப்போதுமே உனக்கு உறுதுணையாக இருந்து உன்னை கஷ்டத்திலிருந்து மீட்டெடுக்க அவத்தனை செய்வார்கள். இன்று அவர்கள் மனது மிகுந்த திருப்தி அடைந்து உனக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் உன் இல்லத்தை தேடி உனக்கான நல்ல விஷயங்களை செய்துவிட வேண்டும் சென்றிருக்கின்றார்கள். இனிமேல் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ கஷ்டப்பட்டு இனிமேல் எதையும் சுபமக்க வேண்டாம். எல்லாம் நாளைய விடியலில் உனக்கு நல்ல தெளிவினை கொடுத்துவிடும். இரவோடு இரவாக எல்லா மாற்றங்களையும் செய்துவிட்டுத்தான் இவர்கள் இங்கிருந்து செல்ல போகின்றார்கள். இதற்கும் கலங்காமல் இரு என் பிள்ளையே. ஆசீர்வாதங்கள் எப்போதுமே உண்டு.